பல நெடுங்காலமாக சுதந்திர உடையத்துக்கு முன்னாடியே பல்வேறு காலம் ஒரு பிரச்சனை என்னென்னா, அரசாங்க ஊழியர் வந்து 2 பொண்டாட்டி வச்சுருப்பார். அவர் இறந்த பிறகு அவர் பணம் முதல் பொண்டாட்டிக்கு போகிறதா, 2வது பொண்டாட்டிக்கு போகிறதான்றது தான் இஷ்யூ. இது சம்மந்தமாக ஒரு வழக்கு. இது வந்து ஏஆர் 2025 மேகாலயா 41 மெசில்டா லிங்டோக் வர்சஸ் ஜெசிண்டா ஜெயர்வா. இதில் அந்த முதல் ஒய்ஃபு வந்து சக்ஸஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுது. 2வது ஒய்ஃப் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து ஏற்கனவே சக்ஸஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கு. ஸோ அதனால் ரிவோகேஷன் ஆஃப் சக்ஸஷன் சர்டிஃபிகேட் இந்த அம்மாவும் போடுறாங்க. அந்த இறந்து போனவருடைய தங்கச்சியும் ஒரு கேஸ் போடுது ரிவோக் பண்ண சொல்லி. அது டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இது உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டு தான், பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிறாரு, இந்த லீகலி வெட்டட் ஒய்ஃபு தான். ஆனால் வாழவே இல்லை, அவர் கூட ரொம்ப நாளாக வாழலை. 2வது மனைவி வாழ்ந்து அவருக்கு நல்லது கெட்டது பார்த்து 4 குழந்தைங்க பெற்றுருக்காங்க. அதனால் சக்ஸஷன் சர்டிஃபிகேட் வந்து 2 பேருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ட பீரியடெல்லாம் போட்டு, இந்த பீரியடு வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு, இந்த பீரியடு செகண்ட் ஒய்ஃபுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் எந்த வகையில் செல்லுன்றது மேலே போனால் தான் தெரியும். இருந்தாலும் இதை வந்து நீங்கள் உங்கள் ரெக்கார்டில் வச்சுக்கிறது நல்லது. ஏஆர் 2015 SC 2697, அப்புறம் ஏஆர் 2008 SC 1420, இது 2 வழக்கம் இதில் வந்து ரெஃபர் பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க. காலை வணக்கம்.